தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த சிம்மராசினியர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த 2025 டிசம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் செம்மையா இருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வச்சு செய்ய போற. அஷ்டமச்சனியை பார்க்கல, இப்ப பாப்பீங்க. என்ன மேடம் இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதே பலன்லாம் பாசிட்டிவா சொல்லுவீங்கன்னா அவங்கள பார்த்தா நீங்களும் ஆரம்பிக்கிறீங்களான்னா என்ன பண்றது சொல்லுங்க. விதி வழி அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இருக்கிற மாதிரி சொல்லிதானே ஆகணும். இந்த ஒரு மாசம் கொஞ்சம் டிசம்பர் மாசம் லேண்ட்ரி பொசிஷனுமே ரொம்ப சூப்பரா சொல்ற மாதிரி அமைப்புல இல்ல. இது வரைக்கும் சனி வக்ரமா இருந்தாரு, அதனால பெருசா நம்மள பாதிக்கல. ஆனா இப்ப சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, 8ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் 8ஆம் இடத்துல உட்கார்ந்த தன்மையை கொடுக்க வேண்டாமான்ற மாதிரி அஷ்டம சனியுடைய ஆர்ப்பாட்டத்தை இப்பொழுதுதான் சனி காட்ட ஆரம்பிப்பார். இது வரைக்கும் குரு உட்கார்ந்து இருந்தாரு, 12ஆம் இடத்துல விரயமா இருந்தாரு. இப்ப திரும்ப எங்கேயும் லாபஸ்தானத்துக்கு போறாரு. ஓகே, லாபஸ்தானத்துக்கு குரு போனாலுமே வக்ரமா இருக்காரு. அப்ப 10ஆம் இடத்தை எடுத்து வச்சு பார்க்கும்போது 10ல் குரு பதவி மாற்றம் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இல்ல பதவியில ஏதோ ஒரு சின்ன விஷயம், வேலை பார்க்குற இடத்துல ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வருது. குருநாளே ஜாதகர்ன்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். அப்ப அது கொஞ்சம் வக்ரகதியில இருக்கும்போது நாட் ஓன்லி நீங்க எல்லா மனுஷங்களுக்குமே இந்த எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி மாசம் வரைக்கும் கொஞ்சம் என்ன பண்ணலான்ற மாதிரிதான் ஓடிட்டு இருக்க போது. இது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமா தாட் ப்ராசஸ் வரப்போகுது. ஓகேவா? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாசம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ராசிநாதன் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காரு. அதுவே சூப்பர். இது வரைக்கும் 3ஆம் இடத்துல நீச்சகதியில இருந்தாரு, திரும்ப 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. முதல் 15 நாட்கள் அங்கதான் டிராவல் பண்ண போறாரு. குருவோட பார்வையில தான் இருக்க போறாரு. 5ஆம் தேதிக்கு நைட்டு 6ஆம் தேதி தான் குரு மேல போறாரு. ஓகே, 15ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் அவருடைய 5ஆம் வீட்டுல 5ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்தை தாண்டி மிகப்பெரிய ராஜயோகம் ஏதாவது இருக்கும்னா சத்தியமா இல்லை. நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் தரக்கூடிய இடம் இந்த இடம். தாண்டியும் குலதெய்வத்துடைய கடாட்சத்தை வாங்கி தரக்கூடிய இடம் 5ஆம் இடம். தெய்வ அனுகூலத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய இடம் இந்த 5ஆம் இடம் தான். சோ இந்த 5ஆம் இடத்துக்கு நிறைய சோ ராசிநாதன் 5ஆம் இடத்துல அமர்ந்து அதுவும் குருவோட பார்வையில இருக்கிறதுன்றதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. பட் கூட செவ்வாய் இருக்காரு, ஓகே, கூட புதன் இருக்கு, எப்பயுமே வர புதன் தான், பிரச்சனை இல்லை. கூட சுக்கரன் உட்கார்ந்து இருக்காரு, ரைட்டா தப்பா? ரைட்டு தானே, ஒண்ணு பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம். அதனால இந்த தடவை என்னன்னா தொழில்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். உங்களை விட்டு அதை செய்ய ஆளுன்னு சொல்லியே உங்ககிட்ட வேலை வாங்குவாங்க. சோ இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்காது. இது வரைக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி வேலை பழு அதிகரிக்கும். முதல் 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலையா இருக்கிறது, ரொம்ப வேலை டயர்டா இருக்கிறது. 4ஆம் இடத்துல இருக்கிறதுன்றதுனால கொஞ்சம் சுகஸ்தானம் ஓரளவுக்கு வலுப்பட்டு நல்லா தான் இருப்பீங்க. இந்த 5ஆம் இடத்துக்கு போகும்போது முதல் 15 நாட்கள் ஓரளவுக்கு ரொம்ப நல்ல தன்மை கிடைக்கும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, சாதாரணமான இல்லை. முதல் 15 நாள்லாம் அப்படியே ஜாலியோ ஜில்கானவா இருப்பீங்க, இளமை திரும்புதின்னு இருப்பீங்க, நிறைய டிராவல் பண்ணுவீங்க, நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. கணவன் மனைவிக்குள் இந்த ஊடல் எல்லாம் தேர்ந்து கூட அதிகரிக்கக்கூடிய டைம்லாம் வரும். சோ முதல் 15 நாட்கள் சூப்பரா இருக்கு. அடுத்த 15 நாட்கள் கொஞ்சம் கவனமாக, அது கூட 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்றும் பெருசா நெகட்டிவான பலனை கொடுக்க போறது இல்லைன்னாலும் கூட குருவுடைய வக்ர குருன்ற போது கொஞ்சம் வேலையில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதாவது உங்களை புகழ்ந்து பேசியே உங்கள்கிட்ட வேலை வாங்குவாங்க. சிம்மராசிக்காரங்களை எப்படி வேலை வாங்கணும்னா சீக்கிரம் சொல்லி கொடுத்தா தப்பா போயிடுமே, அன்புக்கு மட்டுமே அடிமைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் சிம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், ஏமாத்த தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, எவ்வளோ தப்புனா கூட போய் தொலைன்னு விட்டுட்டு போகக்கூடிய ஆட்கள். ஏன்னா நாங்க தான் சிங்கம் ஆச்சேன். இயல்பாவே எங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற குணம் இயல்பாவே சிம்மராசிக்காரர்கள் இருக்கும்போது கொஞ்சம் இந்த தடவை கேது வேற தலைக்கு மேல உட்காந்துருக்காரா, யாரோடையும் இல்லாம தனித்த கேது வேற. இந்த பக்கம் 7ஆம் இடத்து ராகு. ரொம்ப கவனம். 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பேசுகிற மொழி, பேசுகிற வார்த்தை, பேசுகிற மனிதர்கள், பழகிற விதம் எல்லாவற்றையும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா சனி செவ்வனே செய்வார். எதிராச்சாக்கு சிம்மராசிக்காரங்களை மாற்றுறதுக்குன்னு காத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா மிஸ்டர் சனி தான். ரெடியா வேற இருக்காரு. வக்ரமா இருந்து முடியால இப்போ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரெடியா இருப்பாரு. ஸோ அதனால புரியும் நினைக்கிறேன். கவனமா இருந்துக்கோங்க. ஆன்லைன் மீடியால, சோசியல் மீடியால பேசுகிற வார்த்தையில கொடுக்குற உத்தரவாதங்கள்லாம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் தான் சிம்மராசிக்காரர்கள். முதல்ல எஸ்பெஷலி ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். நிறைய பகைமை உணர்வு, ஒரு எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே இந்த மார்கழி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பீர்கள். ஆஃப்டர் 15க்கு மேல திடீர்னு ஒரு மாற்றம் வேலையில் நிகழும். ஒரு 1, 2 பத்தாது, ஒரு 3, 4 பொறுப்பை சேர்த்து நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி உங்ககிட்ட கொடுப்பாங்க.
வேலை பழு அதிகரிக்கும், தூக்கமின்மை வரும், கொஞ்சம் ஹெல்த் பார்த்தே ஆகணும், இல்லாட்டி உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அணுக்களுடைய தன்மை கம்மியாயிடும். 5ஆம் இடத்துல உட்காந்து செவ்வாய் ரத்தத்தை இண்டிகேட் பண்ணுவோம், ரத்த அணுக்களுடைய தன்மை கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் கால் சம்பந்தப்பட்ட இடம், முதுகு, இது ரெண்டையும் கவனம் பண்ணும். கால் இழுக்கிறது, வயிற்றுல வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளத்து மூலமா கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்றது, இதெல்லாம் இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனம். ஆனா ஒரு விஷயம், தலைக்கு மேல இருக்கக்கூடிய கேது என்ன பண்றாரோ இல்லையே, இந்த தடவை போனான்னு நினைச்சா கூட மாலையை பட வச்சு முருகா ஐயப்பான்னு பேச வச்சிருவாரு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். சிம்மராசிக்காரங்க வந்து அடக்கிறதுக்கு ஒரே வழி கேது தான். இந்த தடவை வந்து மாலை போட்டாலும் சரி, போராட்டி சரி, எல்லா சிம்மராசிக்காரர்களும் ஆன்மீகத்தோடு அப்படியே கனெக்ட் ஆகும்போது பெருசா நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் ஆண்டவன் கொடுக்க மாட்டான். என் புள்ளடா நீ என்ன சொல்றதுன்ற மாதிரி எல்லா பிளான்ட்டையும் கையில பிடிச்சிட்டு சிம்மராசிக்காரங்களுக்கு பிளஸ் பண்றதுக்கு கடவுள் ரெடியாக இருப்பார். அது ஒரு நிம்மதி எனக்கு. அதனால சிம்மராசிக்காரர்களுக்கு நெகட்டிவா மற்ற ராசிக்காரங்க மாதிரி கம்பேர் பண்ற மாதிரி இல்ல. சோ 11ஆம் இடத்துல இந்த குரு லாபஸ்தா கொடுக்கக்கூடிய இடத்துல குரு அமர்தல் அப்படின்றது, வக்ரமா அமர்தல் அப்படின்றது ரைட்டா தப்பான்னு பார்த்தா 10ல குரு வரும்போது பதவி சார்ந்த சில விஷயங்களை வந்து மேம்போக்கா பண்ண வைப்பாரு. வேலையை விட்டுறலாமான்ற மாதிரி தாட் வரும். வருமானத்துல ஏதாவது நம்ம எதிர்பார்த்து ஒரு லாபம் பண்ணிருப்போம், அந்த இடத்துல குருனாலே பெரிய பணம் மாட்டிக்கிறது, இல்ல பேங்க்ல லோன் வந்து இது பண்றது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, டக்குன்னு லோன் அடையறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். சில பேருக்கு லோன் போட்டு ஒரு விஷயத்த முடிப்பீங்க, நிறைய பேருக்கு வாங்கியிருக்க லோனை கட்டி முடிப்பதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பை இது கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய பேருக்கு வேற வேலை மாறலாம், வேற இடம் மாறலான்ற மாதிரி உங்க கம்பெனிலேயே வேற இடத்துக்கு உங்களை அனுப்பிச்சு வைப்பாங்க. சும்மா வந்து டெப்டிஷன்ல போயிட்டு வாங்க, சும்மா டெம்பரரியா போயிட்டு வாங்கன்ற மாதிரி 2-3 விஷயத்த சேர்த்து பாருங்கன்ற மாதிரி கொடுக்குற சம்பளம்னா ஒண்ணுக்கும் 2-3 விஷயம் சேர்ந்து பார்க்க சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து சனி பண்ணுவார். பண்ணிட்டாருன்னா சந்தோஷம். அஷ்டம சனி இதை பண்ணுச்சுன்னா நம்ம ஜாலியோ ஜில்கானவா இருந்துடலாம். வேற ஏதாவது பண்றதுக்கு இது எவ்வளவு பெட்டர் இல்லையா? அது பாத்துக்கலாம். 8ஆம் இடம்ன்றது 7க்கு 2 தான். அப்போ நிறைய உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வராம பாத்துக்காங்க. ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் 15ஆம் தேதி வரைக்கும் அப்படியே அதான் மேடம் ஊடல்லாம் தீரும் நீங்க அப்பாடின்னு நினைச்சேன், மறுபடியும் முதல்ல இருந்தாலும் என்ன பண்றது? 15ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சண்டை வராம பாத்துக்கிறது உங்க கையில இருக்கு. சண்டை தான் போடுவாங்கன்னா நம்மளுக்கு இறங்கலாம் தெரியாது, பட் இறங்கிதான் பார்ப்போமே. நம்ம இறங்கிட்டோம்னா உலகமே இறங்கிடும். சிம்மராசிக்காரங்க அவ்வளவு சீக்கிரமா இறங்கி வரமாட்டாங்க. இந்த கெத்து எப்பயுமே அதுதான் அழகு இல்ல சிம்மத்துக்கு. சிம்மத்துக்கூட அழகே அப்படியே ஸ்டாண்டர்டோட நிக்கிறது தான் இல்லையா? அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக ரொம்ப வியக்கிற குணம் சிம்மத்துக்கு அது மட்டும்தான். என்ன அடிச்சாலும் என் நிலைமையில இருந்து நான் மாற மாட்டேன் நிற்கக்கூடிய தன்மை பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிறதுன்றதே வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த விஷயம். அது இருக்கிற 12 ராசியில சிம்மத்திட்ட மட்டுமே இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயம் தான். என்ன கொஞ்சம் கிரகமா தான் இருக்கு, கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம். அப்பதான் விட்டு பிடிப்போன்ற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா சரிப்பட்டுரும். அப்படி இல்லைன்னா விதண்டாவாதமா தான் பேசுவாங்க எல்லாருமே. யாரோ பண்ண விஷயத்துக்கு நீங்க பழியேற்க வேண்டி வரலாம். அதுல டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் பிபியும் ப்ரெஷரும் ஏறத்தான் போகுது இந்த தடவை. கொஞ்சம் ஹெல்த்ல கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். ஸோ சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை முதல் 15 நாட்கள் ஓரளவுக்கு கண்ணியமா டீசெண்டா போயிடும். அடுத்த 15 நாட்கள் 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் தான். ஆனா இருந்தாலுமே கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். ஆனா அந்த உட்காந்து குரு பாக்குற பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர் என்னதான் 11ஆம் இடத்துல உட்காந்து 3ஆம் இடத்தை பார்க்கும்போது அலைச்சலை ரொம்ப அதிகப்படுத்துவார். ஷார்ட் டிராவலா நிறைய பண்ணும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல போயிட்டு வரக்கூடிய இடங்களுக்கா நீங்க போயிட்டு வரதுக்கான அமைப்பு இருக்கும். இப்ப நீங்க சென்னையில இருப்பீங்க, செங்கல்பட்டுல ஒரு சைட் இருக்குன்னு உங்க அனுப்பிச்சு விடுவாங்க. இல்ல செங்கல்பட்டுல இருந்தீங்கன்னா விருதுநகர்ல ஒரு சைட் இருக்குன்னு அனுப்பிச்சு. இந்த மாதிரி நிறைய வந்து சின்ன சின்ன ஷார்ட் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய சிம்ம ராசியில எந்த பிளானட் இருந்தாலும் இந்த தடவை அவர்களுக்கு நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் நடந்தே தீரும். அதனால கொஞ்சம் டிராவல் மூலமான ஒரு அலைச்சல், கொஞ்சம் டஸ்ட், தூசி, டஸ்ட் அலர்ஜி வராம பாத்துக்காங்க. முடிஞ்சா கொரோனாலாம் இல்ல பரவாயில்ல, மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு நான் இன்ட்டு போட்டு சொல்றேன், கொஞ்சம் சளி தொந்தரவு வராம, டஸ்ட் வராம, தொற்று நோய்கள்லாம் வராம இருப்பதற்கு கொஞ்சம் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. அடுத்தவங்க நம்மளை எப்படி சொன்னா நம்ம உடம்பு நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? ஏன்னா 8ஆம் இடத்துல வேற சனி உட்கார்ந்துருக்காரு, வக்ர நிவர்த்தியான சனி. அதனால கொஞ்சம் உடலில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை. அது காலபுருஷனுடைய 12ஆம் வீடு கழிவுகள் போற இடத்துல பிரச்சனையை கொடுக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கொடுக்கும். சில பேர் மூலம் பௌத்திரம் விஷயத்தை இண்டிகேட் பண்ணும். சாப்பிட நேரம் இருக்காது, சாப்பிட்டா டைஜஷன் ஆகாது, வயிறு மட்டும் திடீர்னு பெருசாற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா சரி, இந்த அப்பர் பாடி லோயர் பாடி எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா குரு ராகு சேர்க்கை வேற, ஆட்டோமேட்டிக்கா குரு ராகு சேர்க்கை எப்பயுமே சொன்னேன் கொலஸ்ட்ரால் இண்டிகேட் பண்ணி கொடுக்கும், வயிற்றுல பிரச்சனை, இந்த ஃபுட் பைப்ல ப்ராப்ளத்தை இண்டிகேட் பண்ணும்னு. இந்த தடவை வக்ரகதியில இருக்கக்கூடிய குருவுக்கு ராகுடைய பார்வை, அது வேற 8ஆம் இடத்துல ஆல்மோஸ்ட் சனி, 7ஆம் இடத்துல ஆல்மோஸ்ட் ராகு. கவனமா இருக்கணும் ஹெல்த்ல மட்டும் 15ஆம் தேதிக்கு மேல.
சோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பெயர் புகழ் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாம் கிடைக்குங்க. கேட்டது கேட்காத அளவுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீ எல்லாம் என்ன வேலை பாக்குறேன்னு சொன்னவங்களா இனிமே நீ மட்டும் தான் வேலை பார்ப்பேன்னு உங்க தலையில கட்டுவாங்க. அப்பதானே வேலை நடக்கும். அதனால அதெல்லாம் நடக்கும். ஆனா ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும், தீவிர கவனமா இருக்கணும். மலை ஏறி இறங்குறது, படி ஏறி இறங்குற இடத்துல எல்லாம் கால்ல பிரச்சனை வரும், கால் நரம்புகள் எல்லாம் இழுத்து கொள்ளும். அதனால கொஞ்சம் முடிஞ்சா ஒன்னும் இதெல்லாம் இல்லைன்னா கொஞ்சம் வயதான சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் நிறைய சாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. நிறைய இந்த தடவை சிவன் கோவில் வழிபாடு, சிவன் கிட்ட போயிட்டு வருது, ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வருதுன்ற மாதிரி இந்த தடவை கோவிலோட கனெக்ட் ஆவீர்கள். ஆயிட்டீங்கன்னா அங்க வந்து கேது ஆக்டிவேட் ஆயிடுவாரு. இந்த தடவை கொஞ்சம் கேது ஆக்டிவேட் பண்ணுங்க. கேதுவியா மேடம்னா ஆமா, கேதுதான் ஞானக்காரர். கேது ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரொம்ப தனிமையெல்லாம் வராது. ஒன்றும் இல்லை, எவ்வளவோ பண்ணிட்டீங்க, இதெல்லாம் என்ன. இந்த மாதம் ஒரு மாதிரி மனசுக்குள் ஒரு 15 தேதிக்கு அப்புறமா ஒரு மாதிரியான ஒரு விரக்தி நிலையை எட்டி பார்க்கும். இந்த விரக்தி நிலைன்றது ஒரு 15ஆம் தேதியில இருந்து ஒரு 21ஆம் தேதி சுக்கிரன் வர வரைக்குமே ஒரு மாதிரி இந்த 15 நாட்கள் ஒரு மாதிரி இருக்கும். என்ன காசு பிரச்சனை, வீட்டுல கொண்டாடி பேகல, புருஷன் கேட்க, ஏதோ ஒரு சுக்கிரன் சம்பந்தம், தூங்க முடியல, ஒரு லாவிஷா இல்லை, இதெல்லாம் சில பேருக்கு கழுத்து சுளுக்கு வரலாம், சில பேருக்கு முதுகுல பெயின் வரும். அது எனக்கு தெரிஞ்சு இந்த மாசம் 25 தேதியிலேயே ஆரம்பிச்சிடும். போன மாசத்துல 25 தேதியில ஆரம்பிச்சிடும். அடுத்த மாசம் 15-16 தேதி வரைக்கும் நீடிக்கும். சோ கூட்டி கழிச்சு பார்த்தா சிம்மராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பழகிற மனிதரிடம் கவனமாக இருக்க வேண்டும். நம்மளுக்கு டைம் பீரியடு மேக்கப்புறம் தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமா, நல்லாதான் இருக்கு. மேக்கப்புறம் எல்லாம் வேற லெவல் தாறு மாதிரிதான். அடிக்கிற ஒவ்வொரு பாலும் 4-5 தான். 5 ஆமா, நோ பாலும் சேர்த்து கிடைக்கும். நம்ம ஒண்ணுமே பண்ணி இருக்க மாட்டோம். அந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்கு. குரு மட்டும் வந்து உட்காரட்டும் கடகத்துல, வெயிட் பண்ணுங்க. என்னதான் விரயமா இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சனியை பார்த்து இப்படியே ஒரு மாதிரி கட்டி கொடுத்துருவாரு. இந்த கொஞ்சம் 11ஆம் இடத்தில் இருந்தாலுமே கவனமாக இருக்கணும். அலைச்சல், நல்ல கார்ல வாகனத்துல போயிட்டு வாங்க. தயவு செஞ்சு காசை மிச்சப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டப்பா வண்டியில போயிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ஒரு தங்கச்சியா, ஒரு அக்காவா, ஒரு அம்மாவா, ஒரு பிள்ளையா உங்ககிட்ட நான் இது மட்டும் தான் சொல்ல முடியும். பணம் இப்போ சம்பாதிக்கலாம், உடம்பு சம்பாதிக்க முடியுமா? உடம்ப பார்த்துக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆரோக்கியத்தில் மட்டும்தான் அக்கறை தேவை. தொற்றுநோய் உபாதை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோல்டு சளி பிடிக்காம பாத்துக்கோங்க. தொண்டை கரகரப்பு வரும், தொண்டையில பிரச்சனை வரும், டஸ்ட் அலர்ஜி மூலமாக சில பேர் அவஸ்தப்படுவீங்க. கோவில் கோவில் கோவில், அம்பாள் அம்பாள் அம்பாள், அவளை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை. அதனால மேபி முடியும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க, நேரா போயிடுங்க நரசிம்மர் கிட்ட. அவர் ஒரே ஒரு ஆள் தான். நரசிம்மர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு அப்பா சாமி என்னை காப்பாத்திருப்பான்னு ஒரு வேண்டுதலை வச்சுட்டேன். நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை, நான் சொல்லிட்டே இருக்கேன். நரசிம்மர் வழிபாடு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையில இருந்தும் தீர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. 20 வயதுல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். வீட்டுல அனுசரிச்சு போகணும், வேலையில அனுசரிச்சு போகணும். அலைச்சல் முடியும். நோ சொல்ல கத்துக்கோங்க. தயவு செஞ்சு சிம்மராசிக்காரங்க அவன் என்ன நினைப்பா இவன் நினைப்பான்னு யோசிச்சீங்கன்னா அப்புறம் நம்ம உடம்பு கெட்டு போயிடும். நோ சொல்ல கத்துக்கோங்க. நீங்க 40 வயசுல இருந்து 60 வயசு இருக்க சிம்மராசிக்காரர்களுக்கு நான் மேல் சொல்ல எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு தான் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போடுவாங்க. சாப்பிட்ற விஷயத்துல ரொம்ப கவனம் தேவை. தயவு செஞ்சு நிறைய வெந்நீர் குடிங்க. அந்த ஹீட் வந்து ஏற்கனவே உட்காந்து 5ஆம் இடத்துல ஹீட், இத்தனை கிரகம், கொஞ்சம் நிறைய வெந்நீர் அதிகமா பயன்படுத்துங்க. சூடான விஷயத்த குடிச்சிட்டே இருங்க. தேவையில்லாம வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாட்டிப்பீங்க. அதன் மூலமாக ஒரு வலி, அதுவும் லெஃப்ட் இந்த இடத்துல வலி வர்றது, இந்த மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, இதுல எல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வர்றது, திடீர்னு கிட்னில ஸ்டோனுன்ற மாதிரி வந்து குத்துறது, இதெல்லாம் நடக்கும். வயிறு எங்கேயோ குத்துதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த வயது கடந்தவர்களுக்கு அந்த தசாபுதியின் அடிப்படையில் ஆல்மோஸ்ட் இந்த வயதுல இருக்கவங்களுக்கு இந்த ராகதசை குரதசை இப்பதான் வரும். அப்ப அந்த சமயம் இந்த குரு ராகு சேர்க்கையும் ஓரளவுக்கு நல்லா இல்லைன்ற போது வயிறு தான் அஃபெக்ட் பண்ணும். வயிறை பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. சாப்பாட்டு விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. பேசுகிற விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. யாருக்கும் கேரண்டி ஷூரிட்டி கொடுக்காதீங்க. உங்களை வச்சு செய்ய மாட்டாங்க, வச்சு செய்வாங்க. மீட்டிங்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும். டாக்குமெண்ட்ல கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சில பேர்களுக்கு பார்ட்னரு நான் உனக்கு இதை தந்துறேன் நீ பண்ணுனா நோ சொல்லுங்க. வேண்டவே வேண்டாம். இப்போதைக்கு கொஞ்சம் பிப்ரவரி மார்ச் வரைக்கும் சிம்மராசிக்காரர்கள் இருக்கிற வேலையில் காப்பாற்றிக் கொள்வது எனக்கு தெரிந்த உத்தமமான விஷயம். வண்டி வாகனங்கள்ல போயிட்டு வரும்போது பார்த்து போயிட்டு வாங்க. நல்ல வண்டியா பார்த்து டிராவல் பண்ணுங்க. நான் திரும்ப அதுதான் சொல்றேன். வண்டியில ஏதாவது 2 வீலர் 4 வீலர்லாம் வச்சிருக்கீங்கன்னா ஆயில் மாத்தணும், வீல் மாத்தணும், முன்னாடியே அதை பண்ணிடுங்க. இன்சூரன்ஸ் ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் அதை போட்டு முடிச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாத சில சனி ரெடியா இருக்காரு, எப்படா மாட்டுவான்னு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. 60 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அனுபவத்தின் மூலமான ஒரு வேலை முன்னேற்றம் கிடைக்கும். நல்லா இருக்கு. ரிட்டையர் ஆனாலுமே உங்கள்கிட்ட ஒரு 4 பேர் வந்து கேட்டு உங்களை ஒரு தலைமைத்துவமா சொல்லி சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க. நீங்க சொல்ற சில விஷயங்கள் 4 பேருடைய வாழ்வியலை சிறப்பாக்கும். நல்லா இருக்கு. சிம்மராசிக்காரங்க 60 வயசு உங்களுக்கு ஒன்றும் பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம். நல்லா தான் இருக்கீங்க. இந்த இளவயது சிம்மராசிக்காரர்கள் மட்டும் உங்களுடைய
பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரப்போகுதுன்னு. அதனால நரசிம்மரை பிடிச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிம்ம ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பாப்பீங்கன்னா, நிறைய பேர் விமானம் பாப்பீங்க. பாத்தீங்கன்னா சொல்லுங்க, நிறைய பிளைட் பாக்குறது, விமானம் பாக்குறது, இல்லவென்றால் புறா பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு பார்த்தா சில பேர் போயிட்டு டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக ஏர்போர்ட்ல போய் நிக்கிறது, ஏர்போர்ட்டுக்கு போறது, சும்மா என் ஃப்ரெண்டை கொண்டு போய் டிராப் பண்ண போனேன், ஃபுல்லா எங்கேயாவது போனேன்ற மாதிரி போறது, இல்ல நான் இருக்கிற இடத்துல என் தலைக்கு மேல அப்படியே விமானம் பறந்துச்சுன்னு ஓடி வந்து பாக்குறது, இதெல்லாம் நடக்கும். விமானம் பக்கத்துல போன் எடுத்து பார்த்தா ஒரு விமானத்தை பத்தியான விஷயங்கள் உங்க கண்ணில் மட்டும் படும். ஸோ இந்த தடவை விமானம் வந்து உங்களோட கனெக்ட் ஆக போகுது. அதே மாதிரி நிறைய புறாக்கள் பார்ப்பீங்க. இப்படிலாம் பாத்தீங்கன்னா என்ன, பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. அந்த செய்தி என்னன்னா, ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். உங்களுக்கான மிக முக்கியமான பொறுப்புக்கு நான் தயார், நீ கவலைப்படாதுன்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி தான் அது. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் வந்து பேச்சிலும் கொஞ்சம் செயலிலும் நிதானம் தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் இந்த 2025வது வருட டிசம்பர் மாதம் இனிதே வளர காத்திருக்கிறது சிம்ம ராசிக்காரர்கள்.